வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை வணங்கி நாம் இந்த நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இறை அருளும் குரு அருளும் எப்பொழுதுமே துணை நிற்குமாக. வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவை வணங்கி ஸ்கை நார்வே இணையதளத்தில் உள்ள அனைத்து பொறுப்பாளர்களையும் தவத்தினை வழிநடத்திய நக்லேஷ் ஐயா அவர்களையும் மற்றுமுள்ள அனைத்து அன்பர்களையும் வணங்கி இந்த நிகழ்ச்சிக்கு பொறுப்பாளர்களாக உள்ள அனைத்து மெய் அன்பர்களையும் வணங்கி நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வாழ்க வளமுடன். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்னு சொன்னாங்க ஔவைத்தாய் அவர்கள். ஓதுதல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா படிக்கிறது, கற்றல், பாடுதல், மந்திரம் சொல்லுதல் அப்படின்னு சொல்லிட்டு பல பொருள் அதுக்கு இருக்குது. அப்போ கல்வி அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியமான விஷயம் அப்படின்றத காலங்காலமாக வாழ்ந்த எல்லா மகான்களும் வலியுறுத்தி உள்ளார்கள். ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் சொல்லும் பொழுது கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்னு சொல்றாங்க. அப்போ நம்ம எதை படித்தாலும் நன்றாக உணர்ந்து தெளிவாக படித்து அதை கடைபிடிக்கணும். அப்படின்னா நம்ம வாழ்க்கையில அதையே நடைமுறைப்படுத்தும் அளவுக்கு நல்ல தரமான விஷயங்களை தேடி படிக்கணும். நம்மோட உலக சமுதாய சேவா சங்க தலைவர் பத்மஸ்ரீ அருள்நிதி மயிலானந்தன் ஐயா அவர்கள் சொல்லும் பொழுது கல்வியை பத்தி பரவித்யா அபராவித்யான்னு குறிப்பிடுவாங்க. பரவித்யாங்கிறது இறைவனை பற்றின கல்வி, ஆன்மீக கல்வி மற்றும் அதாவது உணர்ந்து ஓதுதல். அப்படின்னா உணர்ந்தால் மட்டும்தான் நாம ஓதுவதை மற்றவர்களால உணர்ந்து கொள்ள முடியும். அபராவித்யா அப்படிங்கிறது மற்ற கல்வி, அதாவது நாம தற்காலத்துல பயன்படுத்தி கொண்டிருக்கிற நடைமுறையில் உள்ள மற்ற கல்வி முறைகள், தொழில் கல்வி, அப்புறம் மற்ற கல்வி எல்லாமே அதுல வந்துடும். அப்போ நம்ம அருட்தந்தை அவர்கள் நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் உணர்ந்து உணர்ந்து ஓதினாங்க. நாமும் உணர வேண்டும்ன்றதுக்காக பல வழிமுறைகளை வகுத்து கொடுத்தாங்க. சுவாமிஜி ஒரு பாடல்ல சொல்லும் பொழுது அவர்கள் உணர்ந்ததை பற்றி ஒரு பாடல சொல்றாங்க. வேந்தருக்கும் வேதியருக்கும் வணிகருக்கும் பொது இது விரிந்தறிவில் இறை உணர விளக்கினேன் விளங்கியேன்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு கொடுத்துள்ள அனைத்து விஷயங்களையும் உணர்ந்துதான் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம எதை சொன்னாங்களோ அந்த முறையில நிலைத்து வாழ்ந்தும் காட்டினாங்க. ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் சொன்னபடி கற்க கசடரன்னு அதை கசடர கற்று அதன்படி நின்று வாழ்ந்து காட்டினாங்க. நம்ம என்ன பண்ணணும்? எதை படித்தாலும் உணர்ந்து படிக்கணும். ஓதும் போதே உணர ஆரம்பிக்கணும். உணர்ந்து படிக்கும் போதுதான் மனம் அமைதி நிலைக்கு ஓர்மை நிலை கிடைக்கும். இந்த ஓர்மை நிலை கிடைப்பதற்கு நமக்கு நம்ம அருட்தந்தை அவர்கள் நிறைய பயிற்சிகளை கொடுத்திருக்காங்க. அந்த பயிற்சிகள், அவங்க கொடுத்துள்ள பயிற்சிகள் நமக்கு இந்த ஓர்மை நிலை கிடைப்பதற்கு நிறைய உதவியா இருக்குது. இப்போ உடற்பயிற்சி ஆரம்பத்துல வரும்பொழுதே முதல்ல உடற்பயிற்சி தான் நம்ம கொடுக்குறோம். உடற்பயிற்சி செய்யும் பொழுது நம்ம என்ன சொல்றோம்? எந்த பயிற்சி பண்றீங்களா, கைப்பயிற்சி பண்ணா உங்க கவனம் அந்த ஷோல்டர்ல இருக்கணும். கால் பயிற்சி பண்றீங்கன்னா உங்க எந்த இடத்துல அசைவு இருக்கோ அந்த இடத்துல உங்க மனம் இருக்கணும்னு சொல்றோம். அப்போ அந்த மாதிரி நம்ம தொடர்ந்து செய்ய செய்ய நமக்கு அந்த அந்த இடத்துல மனம் நிலைக்கும் பொழுது ஓர்மை நிலை கிடைப்பது அது நமக்கு வசதியாகவும் அதிகமாகவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம அந்த மாதிரி தொடர்ந்து செய்து எதையாவது நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அந்த உணர்ந்து படிக்கக்கூடிய பழக்கம் தானாகவே வருவதற்கான வாய்ப்பு கிடைக்குது. அதுக்கப்புறம் தொடர்ந்து தவ பயிற்சி தீட்சை எடுத்துக்கிறோம், தவ பயிற்சி பண்றோம். அப்போ நம்ம முதல்ல பற்றுக்கொள்ளக்கூடிய தவம் அப்படின்னு சொல்றது ஆகினை தவம், அடுத்து துரிய தவம். அப்போ அந்த இடத்துல நமக்கு என்ன வருது? பிட்யூட்ரி அண்ட் பீனியல் கிளாண்ட் தூண்டப்பட்டு நம்மோட ஞாபக சக்தியும் கான்சன்ட்ரேஷனும் அதிகமாக்குது. அப்போ நம்ம என்ன பண்றோம்? அதுக்கப்புறம் படிக்கும் பொழுது உணர்ந்து படிப்பதற்கான பழக்கத்தை அது அதிகமாக்குது. நம்மோட பயிற்சிகளே நமக்கு நிறைய பலன், நிறைய பேர் நம்ம பெற்று வருகின்றோம்.
அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அருட்தந்தை அவர்கள் ஒரு சின்ன குழந்தைங்களை எப்படி வழி நடத்துவாங்களோ அந்த மாதிரி முழுமையா உணர்ந்து நமக்கு வழிநடத்தி கொண்டு போறாங்க. நாம என்ன பண்ணணும்னா அதை ஓதி ஓதி உணர்ந்து கொண்டு இருக்கிறோம், உணர முயற்சி பண்றோம். நம்முடைய அருட்தந்தை தன்னுடைய உடலையே ஆராய்ச்சி கூடமாக வைத்திருந்து அளித்த பயிற்சிகள் எல்லாத்தையும் கருத்துக்களை நம்ம உணர்ந்து கற்க வேண்டும், ஓதும் போதே உணர வேண்டும். குருவோட மேன்மையை நம்ம நினைவு கூர்ந்து ஓதும் போது அவர் என்ன மனநிலையில இருந்து நமக்கு கருத்துக்களை விளக்கினாரோ அந்த மனநிலைக்கு நம்ம உயர்த்தி கொள்ள முடியும். அதற்கு தொடர்ந்து நாம நம்மை தூய்மைப்படுத்தி கொண்டு தவப்பயிற்சிகளையும் உடற்பயிற்சியும் முறையா செய்து குரு காட்டின நடைமுறை அனைத்து பயிற்சிகளையும் நாம நடைமுறையில கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்து பண்ணாலும் குரு அளவுக்கு நமக்கு உயர்த்தி கொள்வது அப்படின்னு சொல்றது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஆனா அது முடியாத விஷயமும் அல்ல. சுவாமிஜி அவர்கள் கல்வி பற்றி கூறும் பொழுது எழுத்தறிவு, தொழிலறிவு, இயற்கை தத்துவ அறிவு, ஒழுக்க பழக்கங்கள் இவை உணர்த்தும் முறையே கல்வி. இலவசமாய் கல்வியதை எங்கும் பிறக்கின்ற உலக குழந்தைகளுக்கு ஊட்டும் முறை முதல் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கல்வியை கற்கும் பொழுது அந்த எழுத்தறிவு, தொழிலறிவு, இயற்கை தத்துவ அறிவு, அப்ப ஒழுக்க பழக்கங்கள், இயற்கை தத்துவ அறிவு அப்படின்னு சொல்லும் பொழுதே அது இறைவனை பற்றின அறிவு, மெய்ஞான அறிவாக இருக்குது. அப்போ இதையெல்லாம் அவங்க கொடுத்து கற்று மற்றவர்களுக்கும் எடுத்துரைக்கணும்னு சொல்றாங்க. அது இல்லாம இன்னொரு இடத்துல கல்வி பற்றி சொல்லும் பொழுது கல்வி எனில் எழுத்து, தொழில், ஒழுக்கம், ஞானம் கற்பதும் பின் வழுவாது நிற்பதும் ஆம் என்கிறாங்க. அப்படின்னா இந்த பரவித்யா, அபராவித்யா இரண்டையும் நாம உணர்ந்து ஓதணும். அப்படி ஓதும் போதுதான் நமக்குள்ளாக சிந்தனை ஆற்றல் பெருகும், அன்பு ஓங்கும், மேலும் பல பயன்களையும் நம்மால பெற்றுக்கொள்ள முடியும். சுவாமிஜி சொல்றாங்க, அந்த மாதிரி நம்ம முறையாக கற்றோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா இன்னொரு பாடல்ல சுவாமிஜி சொல்லும்போது, கற்றது உண்மையில் கருத்து விரிவு, பெற்றது நிறைவும் பேரானந்தமும், அற்றது பழிச்செயல், அழுத்த பதிவுகள், உற்றது பிறவி பயன், மெய்யறிவு அப்படின்னு சொல்றாங்க. ஆக இந்த மாதிரி நாம அந்த பரவித்யாவையும் அபராவித்யாவையும் உணர்ந்து படிக்கும் பொழுது நமக்கு ஆனந்தம் கிடைக்குது. பரவித்யாவை உணர்ந்து உணர்ந்து ஓத ஓத நம்மோட பழிச்செயல் பதிவுகள் நீங்குவதற்கு அது பயனடையுது. ஆக எழுத்து, தொழில், ஒழுக்கம், ஞானம்ன்ற முக்கிய தேவைகள் வாழ்க்கை கல்வியை ஒருவர் உணர்ந்து ஓதும் போது இறைநிலையை உணரக்கூடிய மெய்யறிவு கிடைக்கும்ன்றத நம்ம அருட்தந்தை அழுத்தமா பதிவு செய்யறாங்க. அப்போ சுவாமிஜியை பொறுத்தவரையில அது எதை சொல்றாங்களோ அதை வாழ்ந்து காட்டினாங்க. தன்னிலை உணர்ந்து அந்நிலையில் தவறாமல் நிலைத்து வாழ்ந்த மகான் தான் அவங்க. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ அவர்கள் அளவுக்கு நம்ம எல்லாரையும் உயர்த்துவதற்கு நமக்கு வழிமுறைகள் கொடுத்திருக்கிறாங்க. ஆரம்பத்துல மன்றத்துல சேர்றோம், தவம் எடுத்துக்கிறோம், ஆகினை தீட்சை எடுத்துக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே அனுபவம் இருக்கும். நம்ம தீட்சை எடுக்கும் பொழுது எடுத்த அன்னைக்கு நமக்கு என்ன கொடுக்குறாங்க, தவச்செல்வர்னு ஒரு பட்டம் கொடுத்துடுறாங்க. நமக்கே தெரியும் முதல் நாள் எத்தனை பேருக்கு நிஜமாவே தவம் வந்திருக்கும். ஆனா சுவாமிஜி அவங்க இறைநிலையாகவே இருந்து அந்த நிலையில நம்ம பாக்குறதால நமக்கு அந்த மாதிரி கொடுத்துடுறாங்க. அவங்க அளவுக்கு நம்மளை உயர்த்துவதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அத்தனையும் கொடுத்துடுறாங்க. அதை நம்ம உணர்ந்து ஓதும் போது ஓரளவுக்கு அவர்கள் நிலை எட்டுவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ எந்த அளவுக்கு நாம உணர்ந்து ஓதி நாம உணர்ந்ததை மற்றவர்களுக்கும் ஓதணும் நம்ம. அப்போ சுவாமிஜி எந்த மனநிலையில இருந்து பட்டாங்களோ அந்த நிலையில நாம மற்றவர்களுக்கு அந்த கருத்துக்களை சொல்லும் பொழுது அப்பதான் நம்ம குருவோட மேன்மையை உணர முடியும். இது அனுபவபூர்வமாக பலருக்கு கிடைத்திருக்கும். அப்போ தொடர்ந்து அந்த நிலையில பழக பழக என்ன ஆகும்னா குரு திரு உரு சிந்தனை நாம மேலும் மேலும் மேன்மை வர செய்வோம். திருமூலர் அவர்கள் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, தெளிவு
குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே என்ற பாடல்ல உள்ளது போல நம்ம குருவை பற்றி கொண்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த குரு தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் சொல்றாங்க இல்லையா நம்ம அருட்தந்தை. அதே மாதிரிதான் அந்த குரு நம்ம பற்றி கொள்ளும் பொழுது நம்ம அந்த மேன்மை அடைவதற்கு அந்த குரு வந்து நமக்கு உதவி செய்வாங்க. சுவாமிஜி இன்னொரு இடத்துல சொல்லியிருக்காங்க, எப்படி வந்து அவங்க முழுமையா இறைநிலை உணர்ந்து இருக்கிறாங்க அப்படின்றத வந்து ஒரு இடத்துல எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, பல ஆண்டுகள் குண்டலினி யோகம் செய்து ஆழ்ந்த தியான நிலையில் புலன்களை கடந்து பிரபஞ்சத்தை தாண்டி விரிந்து எல்லையில்லா சுத்த வெளியில் நின்று அறிவு, இறைநிலை, கடவுள் என்பதெல்லாம் ஒன்றுதான் என்னும் உண்மையை உணர்ந்தேன். நானே அறிவாகவும் இறைநிலையாகவும் ஒரே சமயத்தில் இருப்பதை உணர்ந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இறைநிலையாகிய இருப்பு நிலையில் அசையாமல் இருக்கும் பேரு சிறுக சிறுக கிட்டியது. சிறு வயதிலிருந்தே என்னிடம் கடவுள், உயிர், வினை, விளைவு நீதி பற்றின வினாக்கள் அறிவாட்சி தரத்தில் ஆழமாக பதிந்து இருந்தன. மன அலைச்சுழல் விரைவு குறைந்த போது விடை அகக்காட்சியாகவும் உள்ளுணர்வாகவும் விளக்கங்கள் கிடைத்தன. இந்த பேற்றினை பெற்றபோது இறைநிலையையும் அறிவையும் உணர்ந்தேன். இறைவனே அறிவாக இயங்குவதை உணர்ந்து கொண்டேன். அதை வெளிக்காட்டும் அடையாளமாக நீயும் நானும் ஒன்றே என்று இருக்கரம் குவித்தேன்னு சொல்றாங்க. ஆக முழுமையா வந்து அவங்க இறைநிலையை உணர்ந்தாங்க அப்படின்றத சுவாமிஜியே பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி முழுமையா இறை உணர்வு பெற்று எப்பொழுதும் அந்த நிலையிலே வாழ்ந்த குருவின் கருத்துக்களையும் குருவையும் நாம பற்ற உணர்ந்து ஓத ஓத நாமும் நம்மோட தரத்துல உயர்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இவ்வளவு உயர்ந்த நிலையில இருக்கிற சுவாமிஜி அவங்க எப்பவாவது தன்னை வந்து ஒரு நான் பெரிய மகான் அப்படின்லாம் எந்த இடத்துலயும் சொல்ல மாட்டாங்க. அவங்க எல்லா கருத்துக்களையும் உணர்ந்துதான் கொடுத்தாலும் ஒரு இடத்துலயும் இந்த கருத்தை நான் சொன்னேன்னு சொன்னதே கிடையாது. எப்படி சொல்லுவாங்க, அந்த பாடல்ல இருக்கு இல்லையா, முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு ஊமையின்றி முட்டி மோதி நின்றனர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஆக அந்த காலத்துல எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருந்தது, அவங்களுக்கு சொல்ல முடியல. இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதால் அதை இயங்கிடும் மின்சாரம் மூலம் எல்லோருக்கும் உணர்த்தலாம்னு சொல்றாங்க. ஆக எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் அப்போ மின்சாரம் இல்ல, அவங்களால வெளிப்படுத்த முடியல ஊமையோட. எனக்கு இப்போ வாய்ப்பு இருக்கு, நான் சொல்றேன் அப்படின்னு தான் சொல்றாங்களே கண்டி ஒரு இடத்துலயும் அவங்க தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டதே கிடையாது. அதே மாதிரி அவங்க எல்லா இடத்துலயும் தன்னை வந்து உலக நல தொண்டன் தான் சொல்லிக்குவாங்க. நாம தான் வந்து நாமன்னா நாம இல்ல, அதாவது நமக்கு அதாவது முதல் தலைமுறை முதுநிலை பேராசிரியர்கள் எல்லாம் தான் சுவாமிஜிக்கு வந்து சுவாமிஜி, அருட்தந்தை, யோகிராஜ் அப்படின்லாம் பட்டம் கொடுத்தாங்களே கண்டி சுவாமிஜி எப்பவுமே தன்னை உலக நல தொண்டன் மட்டும்தான் அப்படின்னு தான் சொல்லிப்பாங்க. அது மட்டும் இல்லாம சுவாமிஜி வந்து அவ்வளவு உயர்ந்த நிலையில இருந்தாலுமே அவங்க கால்ல விழறத எப்பவுமே யாருக்குமே அனுமதி கொடுக்க மாட்டாங்க. கால்ல விழுவதற்கு நம்ம பேராசிரியர்கள்லாம் வராங்க. மக்கள் பார்க்க வரவங்க கால்ல விழுந்தா கூட என்ன சொல்வாங்களாம், "உங்களை இறைநிலை அளவுக்கு உயர்த்தியிருக்க, நீங்க எதுக்கு கால்ல விழறீங்கன்னுவாங்க." அது மட்டும் இல்லாம நகைச்சுவையா சொல்லுவாங்க, "நீங்கல்லாம் இந்த மாரி என் கால்ல விழுந்தாக்கா, நான் நடக்கும்போது தவறி உங்க மேல விழுந்துருவேன் இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். அந்த அளவுக்கு வந்து அவங்க எவ்வளவு வந்து எளிமையாவும் நடைமுறையிலையும் வாழ்ந்து காட்டியிருக்காங்க இல்லைங்களா. அப்போ உள்ளத மட்டும்தான் சொன்னாங்க, சொன்னத அவங்க வந்து வாழ்ந்தும் காட்டினாங்க. அப்ப இந்த மாதிரி நம்ம குரு காட்டியுள்ள அனைத்து விஷயங்களை நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து மேன்மை கிடைக்கும். அந்த மாதிரி மேன்மை கிடைப்பதற்கு எளிமையா இன்னும் என்ன கொடுத்துட்டாங்க, அருகுண சீரமைப்பு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த அருகுண சீரமைப்பை ஒருவர் முறையாக செய்து தான் உணர்ந்ததை உணர்ந்து ஓதியும் உணர்ந்ததை ஓதும் போதும் நம்மோட குருக்கோட வழிகாட்டுதல் நம்மை மேம்படைய செய்யும்.
படிப்படியா நம்ம செய்யற செயல்ல உணர்வோட செய்வதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். சுவாமிஜி அவர்கள் வந்து ஒரே ஒரு இடத்துல தான் வந்து அந்த குறுக்கு வழின்றத வந்து சொல்வாங்க. எப்படி இறைநிலை அடைவதற்கு ஒரு குறுக்கு வழி இருக்குது அப்படின்றத ஒரு இடத்துல மட்டும் தான் குறிப்பிடுவாங்க. ஒரு முறை மதுரையில சுவாமிஜி அவர்கள் வந்து அதான் பயிற்சி விளக்கமத்துக்கு போறாங்க. அப்போ கூட்டிட்டு போன அன்பர் சொல்றாங்க, "சுவாமிஜி வாங்க இந்த குறுக்கு வழியில நம்ம இப்படி கிராஸ் பண்ணி போயிரலாம். மேல ஏறி அது சுத்திக்கிட்டு போ வேண்டாம்" அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போ சுவாமிஜி சொல்லுவாங்களாம், "இறைநிலை அடைவதற்கு மட்டும் தான் குறுக்கு வழிக்குள்ள போணும். வேற எதுக்குமே குறுக்கு வழியில போகக்கூடாதுன்னு" சொல்லுவாங்களாம். அத வந்து ஒரு கவிதையிலும் சுவாமிஜி விளக்கியிருக்காங்க. "உன்னையோ கடவுளையோ அறியவென்றால் ஒரு குறுக்கு வழி உண்டு. உள்ளுணர்ந்து தனையறிந்து தன் நிலையில் நிலைத்து வாழும் தனிக்கருணை வடிவான குரு அடைந்தால்." நம்ம குரு மாதிரி தனிக்கருணை வடிவான குரு அடைந்தால் அன்னை வயிற்றடைந்து உருவாய் உடலாய் ஆதி கருவை புருவத்திடை உணர்த்த பின்னை நீ அவ்விடத்தில் நிலைக்க உந்தன் பேதமற்ற நிலை கடவுளாகி நிற்கும்னு சொல்றாங்க. ஆக நம்ம எங்கேயே சொல்லிட்டாங்க பாத்தீங்களா, புருவத்திடை உணர்த்த பின்னை நீ அவ்விடத்தில் நிலைக்க. ஆக ஆக்கினையிலேயே நம்ம வந்து மாறாம தொடர்ந்து நிக்க நிக்க அங்கேயே நமக்கு வந்து அந்த இறை உணர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க. துரியத்தை வந்து என்ன சொல்லுவாங்க, இறைநிலையின் வாசல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஆக ஆக ஆகினை துரியத்தையே முறையா பயின்று வந்தோம்னா அது அந்த நிலையிலேயே வந்து இறைநிலையை உணர்வதற்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக அது மட்டும் இல்லாம நமக்கு அதுக்கப்புறமா இன்னும் துரியாதீத தவம் 9 மையம் நிறைய கொடுத்துட்டாங்க. அப்போ சுவாமிஜி வந்து குடுத்த எல்லாத்தையும் நாம எந்த அளவுக்கு உணர்ந்து அதை கடைபிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நாம மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அதை கேட்கிறவரும் நம்ம வகுப்பை அட்டன் பண்ற அன்பர்களுக்கும் நம்மோட உணர்தலை பொறுத்துதான் அவர்களுக்கு முழுமையாக போய் சேரும். அவர்களும் உணர்வதற்கான வாய்ப்பு உண்டு. சுவாமிஜி வந்து முழுமையா எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. எல்லா அன்பர்களுக்கும் கொடுத்துட்டாங்க. அவரவர்கள் உணர்வதை பொறுத்துதான் அவரவர்களுக்கு மேன்மை அடையும். எப்படி வந்து மழை பெய்யுது அப்படின்னு பார்க்கும்போது மழை பொதுவா எல்லா இடத்துலயும் மழை பெய்யுது இல்லைங்களா. அப்படி பெய்யக்கூடிய மழை வந்து ஒரு செம்மண்ல பூமியில பெய்யுது அப்படின்னா அந்த தண்ணி செம்மண் கலர்ல சிகப்பா போகும். அதுவே கரிசல் மண் இருக்கக்கூடிய இடத்துல பெய்யுதுன்னா அந்த நீர் வந்து கருமை நிறத்துல போகும். கடல்ல பெய்யக்கூடிய மழை நீர் வந்து உப்புத்தன்மையோட இருக்குது. அதே மழை நீரானது ஒரு சிப்பிக்குள்ள விழுது அப்படின்னும் போது அது வந்து முத்தாக வடிவெடுக்குது. அதை போலத்தான் நம்ம குரு அவர்கள் வந்து பொதுவாக தான் உணர்ந்ததை அனைவருக்கும் ஓதினார்கள். எடுத்துக்கொள்ளக்கூடிய அன்பர்கள் எந்த அளவுக்கு அதை உணர்கிறார்களோ அந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு ஓதவும் முடியும். அந்த அளவுக்கு அவர்களோட வாழ்க்கையில மேன்மை அடையவும் முடியும். அவங்க அவங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. நாம தான் வந்து எந்த அளவுக்கு நம்ம மேம்படுத்தி கொள்ளணும் அப்படின்றது நம்ம கையில தான் இருக்குது. குரு காட்டிய அனைத்து பயிற்சிகளையும் படிப்படியாக நம்ம பற்றி செய்யும் போது உணர்வோடு செய்யும் பொழுது எடுத்த வேலை நிறைவா இருக்கும். மற்றவர்களுக்கும் பயன்படும்படியாக நம்ம வாழ்க்கைய நம்மால அமைத்து கொள்ள முடியும். ஆக நாம் அனைவருமே நம் குரு கொடுத்திருக்கக்கூடியதை உணர்ந்து ஓதுவோம், ஓதி உணர்வோம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்பளித்த அனைத்து மெய் அன்பர்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் லில்லி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நல்ல ஒரு சிறப்பான சிந்தனை தந்தீங்கள்.